ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது ஃப்ளிப்கார்ட்டில் கிராசரி அவைலபிளாக இருக்கான்னு நான் ஓப்பன் பண்ணி பார்த்தேன். எங்கள் பின்கோடுக்கு எங்கள் ஏரியாவுக்கு பார்த்தீங்கன்னா அந்த கிராசரி செக்ஷனே பார்த்தீங்கன்னா தூக்கிட்டாங்க. ஏன்னா இங்கே டெலிவரி பண்ணுறதுக்கு ஆள் இல்லை. அதில் பார்த்தீங்கன்னா நிறைய குளறுபடி ஆகுது. ஆர்டர் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக கேன்சல் பண்ணி அனுப்பிடுறாங்க. அதனால் பார்த்தீங்கன்னா கேஷ் ஆன் டெலிவரி போட்டவங்களுக்கும் பார்த்தீங்கன்னா சிரமமாக தான் இருக்குது. ஆல்ரெடி நம்ம கார்டில் பே பண்ணவங்களுக்கும் பார்த்தீங்கன்னா சிரமமாக தான் இருக்குது. அதனால் பார்த்தீங்கன்னா இந்த திருவள்ளூர், இந்த வேப்பம்பட்டுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ எப்போ ஓப்பன் பண்ணுவாங்கன்றது நமக்கு சொல்கிறதுக்கு இல்லை. அதனால பார்த்தீங்கன்னா நான் என்ன பண்ணியிருந்தேன்னா ஆவடி பின்கோடு நான் போட்டு பார்த்துருந்தேன். அந்த ஆவடி பின்கோடுக்கு பார்த்தீங்கன்னா இது அவைலபிலிட்டி இருந்தது. ஜஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 2 டேஸில் எனக்கு டெலிவரி ஆகிற மாதிரி காமிச்சிருந்தாங்க. அதனால் நான் ஆவடி பின்கோடு போட்டுட்டு அங்கே ஒரு இடத்துல வர சொல்லிவிட்டு நான் அங்கே வாங்கிக்கிட்டு நான் பார்த்தீங்கன்னா இந்த மளிகை சாமானெல்லாம் பார்த்தீங்கன்னா நான் வீட்டுக்கு கொண்டு வந்திருந்தேன். இது பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டிலே டெலிவரி பண்ணுறது எப்படி இருக்குது. இப்போ இந்த மளிகை சாமானுக்காக நம்ம இங்கேருந்து நம்ம பைக்கில் போயிட்டு பைக்கை ஸ்டேஷன் பக்கத்தில் எங்கேயாவது பார்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் டிக்கெட் வாங்கி ஆவடியில் போய் இறங்கி அங்கே நம்ம சொன்ன இடத்துல வெயிட் பண்ணி அதுக்கப்புறம் அவங்க வந்ததுக்கப்புறம் எல்லாத்தையுமே நம்ம வாங்கிக்கிட்டு நம்ம யூபிஐ பேமெண்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மறுபடியும் ட்ரெயின் ஏறி வேப்பம்பட்டி இறங்கி நம்ம பைக்கில் நம்ம வீட்டுக்கு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மளோட அந்த ஐட்டம்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்ம அரேஞ்ச் பண்ணி வச்சுக்க வேண்டியதாக இருக்குது. இது எவ்வளோ பெரிய ஒரு ஹெக்டிக் ப்ரொசீஜராக இருக்குது பாருங்கள். நமக்குன்னு பார்த்தீங்கன்னா அவங்க அந்த சர்வீஸ் பண்ணுறாங்கன்னா அது ப்ராப்பராக பண்ணிட்டாங்கன்னா பிரச்சனை இல்லை. சரி, நமக்கு தேவைப்படுது, சரி கொஞ்சம் பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ளிப்கார்ட்டில் கிராசரி வாங்கினா நமக்கு விலை கம்மி ஆகுது. அதனால் பார்த்தீங்கன்னா சிரமம் பார்க்காம நான் ஆவடி வரையும் போயிட்டு நான் வாங்கிட்டு வந்திருந்தேன். இந்த வாட்டி நான் என்னென்னலாம் வாங்கியிருக்கேன்னு சொல்லிட்டு நான் காமிக்கிறேன் பாருங்கள். ஸோ இது பார்த்தீங்கன்னா இந்த மில்கி மிஸ்ட் டெய்ரி ஒயிட்னர். இது பார்த்தீங்கன்னா 1/2 கிலோகிராம். ஓகேவா? இது நமக்கு கிடைச்ச ரேட்டு 169 ருபீஸு. இதோட எம்ஆர்பி பார்த்தீங்கன்னா 220 போட்டிருக்காங்க. இப்போ நெக்ஸ்ட் இது பார்த்தீங்கன்னா இந்த நெஸ்ட்லேயில் இதுவுமே பார்த்தீங்கன்னா டெய்ரி ஒயிட்னர் தான். ஆனால் இது பார்த்தீங்கன்னா 1 கிலோகிராம் பேக்கெட்டு. ஸோ இதோட எம்ஆர்பி பார்ப்போம். 605 ருபீஸ் போட்டிருக்காங்க. ஸோ எக்ஸ்பைரி டேட் பார்த்தீங்கன்னா மார்ச் 24 வரையும் தான் இருக்குது. ஸோ எக்ஸ்பைரி டேட் ஜஸ்ட்டு அனதர் 2 மந்த்ஸ் தான் இருக்குன்றதுனால பார்த்தீங்கன்னா இது ரேட் ரொம்ப கம்மியாக கிடச்சிருக்கு. இதோட ரேட் பார்த்தீங்கன்னா 260 ரூபாய்க்கு கொடுத்துருக்காங்க. எம்ஆர்பி 605, ஆனால் நமக்கு கிடைச்ச ரேட் பாருங்கள் 260 தான். இப்போ இது பார்த்தீங்கன்னா கடலப்பருப்பு இல்லையா? கடலப்பருப்பு 1 கிலோகிராமு. இது பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ளிப்கார்ட்டோட பிராண்ட்லேயே நான் வாங்கியிருக்கேன். இது 98 ரூபா. இப்போ நெக்ஸ்ட்டு இது பார்த்தீங்கன்னா உளுத்தம்பருப்பு. இந்த டாடா சம்பன் நல்லாயிருக்கும். ஸோ இட்லி எல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அந்த புசு புசுன்னு வரும்னு சொல்லுவாங்க. உளுந்து நல்லாயிருக்குன்னு சொல்லுவாங்க. இப்போ இது நாங்கள் ரொம்ப நாளாக யூஸ் பண்ணிக்கிட்டு தான் இருக்கோம். பிக் பாஸ்கெட்டில் ஆர்டர் பண்ணுறதுலேருந்து நான் இது யூஸ் பண்ணிக்கிட்டு தான் இருக்கேன். இதோட ரேட் பார்த்தீங்கன்னா நமக்கு 172 ருபீஸ் கொடுத்துருக்காங்க. ஆனால் இதோட எம்ஆர்பி பார்ப்போம் 224. ஸோ இது பார்த்தீங்கன்னா உப்பு இல்லையா? இந்த உப்பு ஒரு 800 ரூபாய்க்கு மேலே வாங்கினா நமக்கு 9 ரூபாய்க்கே கொடுப்பாங்க 1 கிலோ உப்பு. பட் இதுவுமே பார்த்தீங்கன்னா எம்ஆர்பியை பொறுத்து 28 ரூபா. நமக்கு இது ஆஃபரில் 9 ருபீஸ்க்கே தருவாங்க. அதே போல் தான் இதுவுமே. இது பார்த்தீங்கன்னா கான்டினென்டல் எக்ஸ்ட்ரான்னு சொல்லிட்டு காஃபி தூள். இது ஜஸ்ட்டு 1 ருபிக்கே தருவாங்க. இதோட எம்ஆர்பி பாருங்கள் கிட்டத்தட்ட 80 ரூபா இருக்கும். ஆனால் இது ஒரு 1 ருபிக்கே நமக்கு கிடைக்கும் ஆஃபரில். இப்போ இது பார்த்தீங்கன்னா நம்ம சாமிக்கு விளக்கேற்றுவோம்ல, அதுக்கான அந்த எண்ணெய். ஸோ 200 mlன்றதுனால ரொம்ப சின்னதாக வந்திருக்கு. ஸோ இதோட ரேட் பார்த்தீங்கன்னா 51 ருபீஸ்க்கு கொடுத்துருக்காங்க. மேபி எம்ஆர்பி எல்லாம் எவ்வளோன்னு தெரியல. இது எனக்கு 50 ரூபாய்க்கு கிடச்சிருக்கு. நெக்ஸ்ட்டு இது பார்த்தீங்கன்னா இந்த பான்சி ரவை இல்லையா? இந்த பான்சி ரவையோட ரேட்டு 45 ரூபா 1 கிலோ. இதுவுமே பார்த்தீங்கன்னா ஃப்ளிப்கார்ட்டோட ஓன் பிராண்டுன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த பான்சி ரவையில் கூட பார்த்தீங்கன்னா கிச்சடி மாதிரி செஞ்சால் நல்லாயிருக்கும், எல்லாம் காய்கறியெல்லாம் போட்டு. இப்போ இது 1 கிலோ பேக்கெட்டு. இது எக்ஸ்பைரி டேட்லாம் கூட பார்த்தீங்கன்னா இருக்குது. ஆனால் பார்த்தீங்கன்னா வெரி ஃபியூ மந்த்ஸ் மட்டும்தான் எக்ஸ்பைரி டேட்டட். அதாவது டிசம்பர் 2023 ஆரம்பிச்சு ஜஸ்ட் மார்ச்சோட முடியுது. அதனால் இதெல்லாமே பார்த்தீங்கன்னா சீக்கிரமாக யூஸ் பண்ணிடணும். இதோட எம்ஆர்பி பாருங்கள் 75 ருபீஸ். ஆனால் நமக்கு கிடைச்ச ரேட்டு 45 ரூபா. ஸோ அதுலேயே பார்த்தீங்கன்னா 30 ரூபா டிஃப்ரென்ஸு. ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த 8 ஐட்டம் நான் வாங்கியிருக்கேன். இது 805 ரூபா ஆயிருக்கு. இது பார்த்தீங்கன்னா டாப் ராமன்ஸில் மசாலா நூடுல்ஸு. இது பார்த்தீங்கன்னா ரொம்ப நாளாக யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். கிட்டத்தட்ட நான் ஸ்கூல் படிக்கிற டைம் அந்த 6th 7th ஸ்டாண்டர்ட்லேருந்தே பார்த்தீங்கன்னா இது நாங்கள் வாங்குவோம். இப்போயும் பார்த்தீங்கன்னா இந்த பிராண்ட் அவைலபிளாக இருக்குது ஃப்ளிப்கார்ட்டில். இப்போ இதோட எம்ஆர்பி எவ்வளோன்னு பார்க்கலாம்.
ஸோ இதோட எம்ஆர்பி வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு 112 ரூபா போட்டிருக்காங்க. நமக்கு அவங்க கொடுத்துருக்க ரேட்டு 78 ரூபா தான். இதில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட மொத்தமாக 8 பீசஸ் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இதுவுமே பார்த்தீங்கன்னா இந்த மெகா ஃபேமிலி பேக்கு இது வந்து பார்த்தீங்கன்னா 100 ரூபாய்க்கு கிடைக்கும். பட் இதோட எம்ஆர்பி வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு 150 ரூபீஸ் போட்டிருப்பாங்க. இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா மெக்ரோனி. இந்த மெக்ரோனி வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் கிடச்சிருக்கு, ட்விஸ்டட் வந்து இல்லை. ஸோ இதோட ரேட் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு எம்ஆர்பி 100 ரூபா போட்டிருக்காங்க இல்லையா, ஆனால் நமக்கு கிடைச்சது 80 ரூபீஸ்க்கே கிடச்சிருக்கு. இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா நார்மல் ரவை. அந்த ரவை வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபார்ம் கோல்டில் இந்த பிராண்டில் 1 kg வந்து வாங்கியிருக்கேன். இதோட ரேட் வந்து பார்த்தீங்கன்னா 43 ரூபா. ஸோ எம்ஆர்பி வந்து பார்த்தீங்கன்னா 78 ரூபா. ஸோ இது ஃப்ளிப்கார்ட்டில் 43 ரூபாய்க்கு கிடச்சிருக்கு. இது வந்து பார்த்தீங்கன்னா ஆஸ் யூஷுவல் நம்ம 800 ரூபீஸ்க்கு மேலே வாங்கினா இந்த காப்பி தூள் வந்து 1 ரூபாய்க்கே தருவாங்க. நல்லா தான் இருக்கும், டேஸ்டியாக இருக்கும். கான்டினென்டல் எக்ஸ்ட்ரா காப்பி தூள். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த பெருங்காயம் வந்து பார்த்தீங்கன்னா நான் இந்த மாதிரி 2 டப்பா வந்து வாங்கியிருக்கேன். ஓகேவா. இப்போ இதோட எம்ஆர்பி வந்து பாருங்கள் 92 ரூபீஸு. இது கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 50 கிராம் ஒன்று. ஆனால் இது வந்து எம்ஆர்பி 92 ரூபீஸ் போட்டிருக்காங்க. நமக்கு கிடைச்ச ரேட்டு 70 ரூபா. இது ஒன்று 70 ரூபா, இது இன்னொன்று 70 ரூபா. இது வந்து பார்த்தீங்கன்னா சரி ஜஸ்ட்டு ஸ்நாக்ஸ் வந்து போடலாமேன்னு சொல்லிட்டு நான் போட்டு விட்டேன். இது வந்து நல்லாயிருக்கும், இந்த குர்குரேயில் பஃப்கார்னு. இது வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பெரிய பேக்கெட்ன்றதுனால இது எம்ஆர்பி எவ்வளோ இருக்கும், இது எம்ஆர்பி வந்து பார்த்தீங்கன்னா ஸோ இதோட எம்ஆர்பி வந்து 20 ரூபான்னு நினைக்கிறேன். ஆனால் நமக்கு கிடைச்ச ரேட்டு 19 ரூபாய்க்கு கிடச்சிருக்கு. இதிலெல்லாம் நிறைய வந்து குறைக்க மாட்டாங்க. ஸோ இது நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இது வந்து இந்த ஆச்சியில் பெப்பர் பவுடரு. இதோட ரேட்டு வந்து 46 ரூபாய்க்கு கிடச்சிருக்கு 50 கிராமு. பட் எம்ஆர்பியை பொறுத்தவரையும் 65 ரூபா. நெக்ஸ்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா ஆச்சியிலே இந்த குழம்பு சில்லி மசாலா. இதோட எம்ஆர்பி வந்து பார்ப்போம் எவ்வளோ இருக்குது. 40 ரூபா இருக்குது இல்லையா. நமக்கு வந்து இது 31 ரூபாய்க்கு கிடச்சிருக்கு. ஸோ நெக்ஸ்ட்டு இது வந்து ஆச்சியில் பிரியாணி மசாலா. இதுவுமே 50 கிராமு 31 ரூபாய்க்கு கிடச்சிருக்கு. பட் இது எம்ஆர்பி 45 ரூபா. நெக்ஸ்ட் இந்த ஆச்சியில் கரம் மசாலா வந்து இருக்குது இல்லையா. இந்த கரம் மசாலா வந்து பார்த்தீங்கன்னா 27 ரூபாய்க்கு கிடச்சிருக்கா. இதோட எம்ஆர்பி வந்து 39 ரூபா. இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த சீரகம் இல்லையா. சீரகம் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு 75 ரூபாய்க்கு கிடச்சிருக்கு. பட் இதோட எம்ஆர்பி வந்து பார்த்தீங்கன்னா 135 ரூபா. இது பார்த்தீங்கன்னா 100 கிராமு 75 ரூபாய்க்கு கிடச்சிருக்கு. நெக்ஸ்ட்டு இது வந்து ஆச்சிலே சாம்பார் பவுடரு. இதோட ரேட்டு 100 கிராம் 39 ரூபாய்க்கு கிடச்சிருக்கு. பட் எம்ஆர்பி வந்து 56 ரூபீஸ். இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த சென்னா மசாலாவுக்கு போடுவாங்க இல்லையா, அந்த மூக்கடலை. இது வெள்ளை மூக்கடலை தான். இதோட ரேட்டு வந்து நமக்கு 97 ரூபீஸ்க்கு கிடச்சிருக்கு. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா 1/2 கிலோ பேக்கெட்டு. இதோட எம்ஆர்பி 110, நமக்கு கிடச்சது 97 ரூபா. இது ஃப்ளிப்கார்ட்டோட ஓன் பிராண்டுன்னு நினைக்கிறேன். இப்போ நீங்கள் பார்க்குற இந்த ஒரு 15 ஐட்டம்ஸ் தனியாக இது மட்டுமே பார்த்தீங்கன்னா 807 ரூபாய்க்கு நான் வாங்கிட்டு வந்திருக்கேன். இந்த வாட்டி பார்த்தீங்கன்னா இந்த குண்டு மிளகாய் வந்து கிடச்சிது. இது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு 38 ரூபீஸ்க்கு கிடச்சிருக்கு. ஸோ இதோட கிராம் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு எவ்வளோ கிடச்சிருக்குன்னா 100 கிராமுக்கு 38 ரூபீஸ் கிடச்சிருக்கு. எம்ஆர்பி 40 ரூபா தான். ஜஸ்ட் ஒரு 2 ரூபீஸ் கம்மி பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நான் 2 பேக்கெட் வாங்கினேன் 38 ரூபீஸ் சொல்லிவிட்டு. 2 38. இப்போ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இதுலேயே நீட்டு மிளகாவும் நான் ஆர்டர் பண்ணியிருந்தேன். இது வந்து பார்த்தீங்கன்னா 85 ரூபீஸ்க்கு கிடச்சிருக்கு. சேம் பிராண்டு தான். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா 200 கிராமு. இதோட எம்ஆர்பி பார்ப்போம். எம்ஆர்பி 90 ரூபா. நமக்கு கிடச்சது 85. ஒரு 5 ரூபா கம்மியாக தான் கொடுத்துருக்காங்க. இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா பைத்தம்பருப்பு இல்லையா, 1 கிலோ. இந்த டாடா சம்பன் நல்லா தான் இருக்கும். ஸோ இதோட ரேட்டு வந்து பார்த்தீங்கன்னா 214 ரூபா போட்டிருக்காங்க எம்ஆர்பி. ஆனால் நமக்கு கிடைச்ச ரேட்டு 164 ரூபா.
இப்போ நெக்ஸ்ட்டு இது வந்து உடச்ச கடலை இல்லையா, இது வந்து பார்த்திங்கன்னா 59 ரூபாய்க்கு கிடைக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா 1/2 கிலோ, ரேட்டு 95 ரூபாய் போட்டிருக்காங்க பாருங்கள், நமக்கு 59 ரூபாய்க்கு கிடைக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா நான் 2 ஆர்டர் பண்ணி நான் 2 வாங்கியிருந்தேன், 59 ரூபான்னு. நெக்ஸ்ட்டு இது வந்து பார்த்திங்கன்னா துவரம்பருப்பு இல்லையா, ஸோ துவரம்பருப்பு வந்து 1 கிலோ வாங்க சொல்லியிருந்தாங்க, பயங்கர ரேட்டு. ஸோ இதுவுமே பார்த்திங்கன்னா 193 ரூபாய்க்கு கிடச்சிது. எம்ஆர்பி பாருங்கள் 250 ரூபா. ஸோ நமக்கு 193 ரூபாய்க்கு கிடச்சிருக்கு. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இந்த கான்டினென்டல் எக்ஸ்ட்ரா ஆஸ் யூஷுவல் அந்த ஆஃபரில் 1 ரூபிக்கு கிடச்சிது. நெக்ஸ்ட்டு இது வந்து பார்த்திங்கன்னா வெல்லம். இந்த வெல்லம் கூட டேஸ்ட்டு நல்லா தான் இருக்கும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா 55 ரூபாய்க்கு கிடச்சிருக்கு, 1 கிலோ பேக்கெட்டு. ஆனால் இதோட எம்ஆர்பி 100 ரூபா, ஆனால் 55 ரூபாய்க்கு கிடச்சிருக்கு. ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா நான் 2 வாங்கியிருந்தேன், 55ன்னு. நெக்ஸ்ட்டு இது வந்து பார்த்திங்கன்னா ஆச்சியில் கரம் மசாலா போட்டிருந்தேன், இந்த பேக்லேயும் 27 ரூபீஸ்க்கு கிடச்சிது. பட் இது எம்ஆர்பி 39 ரூபா. ஸோ நெக்ஸ்ட்டு இது வந்து ஆச்சியில் பிரியாணி மசாலா, இதோட ரேட்டு 31 ரூபீஸ்க்கு கிடச்சிது. இதோட எம்ஆர்பி பார்ப்போம், இது ஆஸ் யூஷுவல் 45 ரூபீஸ். இப்போ இந்த ஒரு 12 ஐட்டம் மட்டுமே பார்த்திங்கன்னா நான் ஒரு 805 ரூபாய்க்கு நான் போட்டு நான் வாங்கியிருந்தேன். ஸோ இந்த வீடியோவில் சொன்ன தகவல்கள் எல்லாமே உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருந்தா மறக்காமல் இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணிக்கோங்க. மேலும் இது போன்ற தகவல்கள் எளிதில் பெற நம்ம சேனல் கீழே இருக்க அந்த ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை சப்ஸ்கிரைப் செஞ்சுக்கோங்க. பக்கத்தில் ஒரு பெல் பட்டன் வரும், அதில் ஆல் நோட்டிஃபிகேஷன் வர மாதிரி கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் இந்த சேனலில் வீடியோஸ் போடுறப்ப உங்களுக்கு இன்ஸ்டன்ட் அப்டேட்ஸ் வந்துக்கிட்டே இருக்கும். நீங்களும் மறக்காமல் நம்மளோட வீடியோஸை பார்ப்பீங்க. ஸோ see you with another interesting video. Until then, have a great day. Bye bye.